நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆக்சஸ் 125 இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதுதான் அந்த கியர் பாக்ஸு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த பல்லு பார்த்திங்கன்னா தெரியும், இது ரொம்ப ஷேக் ஆகுது. ப்ளே வந்து இந்த டிரைவ் ஷாஃப்ட் கீருக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கீருக்கும் பார்த்திங்கன்னா ப்ளே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, வண்டி மூவிங்கில் ஒரு மாதிரி அரைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த டிரைவ் ஷாஃப்ட் வந்து ஏற்கனவே நம்ம மாற்றிருக்கோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றினது தான். இந்த கியரெல்லாம் பார்த்தோம்னாக்கா நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த கீர் வந்து நல்லா இருக்குது. இதை பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து நமக்கு தேய்மானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டீத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ளே வருது. இந்த ப்ளேனால நமக்கு ரன்னிங்கில் வந்து சவுண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கியரை வந்து நம்ம புதுசாக மாற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பழைய கியரு. இப்போ நம்ம புதுசாக இந்த கியர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 1512 ரூபா வருது. இப்போ நம்ம இதை போட்டு ஃபிட்டிங் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் ஷூ வந்து ஒரிஜினல் வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கியர் பாக்ஸ் பேக்கிங்கு, அந்த ஷாஃப்ட்டுக்கு வர டிரைவ் ஷாஃப்ட்டுக்கு வர ஆயில் சீலு, இதை நம்ம எல்லாமே போட்டு இப்போ ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆயில் சீல் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம கியரை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். கியர் நம்ம ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கை பேஸ்ட் போட்டு நம்ம ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம கியர் பாக்ஸை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கியர் பாக்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. பிரேக் ஷூவும் நம்ம மாட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போல்டெல்லாம் நம்ம இப்போ போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த கிளட்சி செட்டிங்கை மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளட்சி பெல்லு போட்டு ரெடி பண்ணிவிட்டு வீலும் மாட்டிட்டோம். அடுத்து நம்ம இந்த கிளட்சி கேசிங் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து கீர் ஆயில் வந்து ஒரு 50 ml இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும்.
அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீல் வந்து புதுசாக மாற்றிருக்கோம். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நம்ம வீலை வந்து ஃபுல்லாக டைட் வச்சாலும் வீல் வந்து டைட் ஆகலை, ஷேக்கிங்லேயே இருந்தது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது உள்ளே வர மில்லிங் தான். பழைய வீலில் இதோட மில்லிங் வந்து சுத்தமாக அடிச்சிருந்ததுனால நமக்கு வீல் நெட்டியே டைட் பண்ணாலும் அந்த ஷேக்கிங் இருந்தது. அதனால் நம்ம வீலையும் நம்ம புதுசாக போட்டுக்கிறோம். நன்றி நண்பர்களே. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.